Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம நண்டு சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு. அதுவும் இல்லாம சளி இருக்கவங்களுக்கு இந்த சூப் கொடுத்தோம் அப்படினா ரொம்ப நல்லா கேக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சூப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நண்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நண்டு எப்படி சுத்தம் பண்றதுன்ற வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நண்டு எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம இப்ப சூப் செய்யறதுக்காக நண்டை வந்து ரெண்டா உடைச்சிட்டு நம்ம அதை இடிக்கல்ல வச்சு தட்டி எடுத்துக்க போறோம். அப்பதான் அந்த சூப் வந்து நண்டோட எசன்ஸ் எல்லாமே இந்த சூப்ல இறங்குச்சு அப்படினா தான் சூப் நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. வேணும்னா அந்த கால்களையும் கூட தனித்தனியா பிச்சி போட்டுட்டு அதையும் தட்டி எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் இன்னைக்கு சூப் செய்யறதுக்கு 4 நண்டு எடுத்துர்க்கேங்க. 4யுமே இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல ஃபர்ஸ்ட் காரத்துக்கு மிளகு 1 டீஸ்பூன், அடுத்து சீரகம் 1 டீஸ்பூன், ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இஞ்சி பூண்டு கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்டா பச்சை மிளகாய், கொஞ்சமா சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம குக்கர்லயே சூப் செஞ்சிடலாங்க. சூப் செய்யறதுக்கு குக்கர் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்காங்க. அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கணும். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா 1 போதும். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூப் அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் அளவுக்கு சர்வ் பண்ணலாங்க. அடுத்ததாக தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய அந்த விழுதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். மழைக்காலங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பு. இந்த சூப் பார்த்தீங்கன்னா சளி தொல்லை இருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சளிக்கு நல்ல மருந்தா கேட்குங்க. கொஞ்ச நேரம் நல்லா அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததா அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நண்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நண்டு ஒரு 3 to 4 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாங்க. இது வந்து 4 பேர் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 to 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நண்டு நல்லா குக் ஆகி அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த சூப்பில் இறங்கும். இப்போ பாருங்கள் விசில் இறங்கினதுக்கு அப்புறமா, அதாவது விசில் நிறுத்திட்டு நான் ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கு. ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடியை திறந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா அந்த வாசனை எல்லாமே நல்லா இருக்குங்க. அதனால் குக்கர் மூடி திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோட ஒன்னொன்னோட வாசனையும் தனியாக நமக்கு சூப் குடிக்கும் போது தெரியும்.
இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான சூப் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது நீங்கள் வேணும்னா காரம் பத்தலை அப்படின்னா பெப்பர் பவுடர் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் நல்ல மழைக்காலங்களில் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக தெரியுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.